கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த சுகமொழிக்கும் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியான நல்ல ஒரு கிருபைகளை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கருத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இறைவன் பெரிய காரியங்கள் நமக்கு செய்ய போகிறார். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் கண்களை மூடி இறைவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகிமையுள்ள ஆண்டவரே, நல்ல சுகத்தை கொடுப்பவரே, நாங்கள் எல்லாரும் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் உம்முடைய வல்லமையை கண்டோம் என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக எங்கள் மத்தியிலே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக.
இன்றைக்கு அநேக விடுதலைகளை காணத்தக்கதாக நீர் செயலாற்றுவீராக. என்னென்ன விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறோமோ அந்த விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய செவி திறந்திருந்து அநேக நன்மைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வல்லமை விளங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக உம்முடைய ஆசீர்வாதமலை ஒளியும்படியாக நான் செபிக்கிறேன். நீரே எங்களை வழி நடத்தும். பாடல் வேலை, செய்தி வேலை, விண்ணப்பத்தின் வேலை நீர்தான் எங்களுக்கு பலனை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒரு சில பாடல்களை நாம் துதித்து நாம் பாட இருக்கிறோம். இந்த பாடல் வேளையிலும் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடப்போகிறோம். பாடலை பாடும் பொழுதே நம்முடைய சரீரத்துக்குள் நல்ல ஒரு விசேஷித்த வல்லமை இறங்கும்படியாக சுகத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். நித்திய ஜீவன் 5வது பாடல், போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே புதிய இதயமுடன் என்கிற பாடலை யாவரும் உற்சாகமாக பாடுவோம். நித்திய ஜீவன் 5வது பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை போற்றி துதிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். Amen.
ஒரு பாடலை பாடப்போகிறோம். ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்தில் 840வது பாடல். பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது என்று சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி யாவரும் சேர்ந்து பாடுவோம். ஏசப்பா உங்க நாமத்தில் உற்சாகமாக பாடுவோம். உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். குறைந்து போ
நோய்கள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் அது விலையேற பெற்ற நாமம். ஆண்டவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் பேய்கள் ஓடும், நோய்கள் எல்லாம் மறையும் என்கிற விசுவாசத்தோடு உற்சாகமாக பாடுவோம். இன்னொரு பாடலை பாடப்போகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே, நித்திய ஜீவன் 2வது பாடல். இந்த பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே. இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை அதிகமாக நிரப்ப வேண்டும் என்கிற சிந்தனையோடு உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். நித்திய ஜீவன் பாடல் 2. உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கிருபை எல்லாம் நமக்கு கிடைக்கும்படியாக அவர் சேர்ந்து பாடுவோம். பாத்திரமே உங்கவன் இயேசுவின் நாமம் அதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சொஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆமென். ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணிவோ கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திலே கிருபையும் மீந்ததா சொஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஓடாய் நடந்தாலோ ஆழியில் தண்ணீரை கடந்தாலோ, சோதனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கு இந்ததா சொஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இந்த ரமேசு நம்மோடு இருப்பார். போகையிலோ நாம் வருகையிலோ புகலிடமானதா சொஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அந்தேகத்தி வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சொஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அக்கினி ஊடாய் நடந்தாலும்
ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் நமக்கு நன்றி என்று விசுவாசத்தோடு நாம் பாடினோம். இறைவன் நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் நமக்கு கொடுப்பாராக. யாவரும் ஆண்டவரை துதித்து பாடின நாம் கண்களை மூடி நாம் எல்லாரும் ஒரு விசை ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவருடைய பலன் நமக்கு உண்டாகும்படியாக நாம் எல்லாரும் இறைவனை நோக்கி பார்க்க போகிறோம். இயேசுவே, இம்மட்டுமாக என்னை பலப்படுத்தினீங்கப்பா, உம்மை துதித்து நான் பாடினேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த ஆராதன வேளையில் ஒரு விசேஷித்த வல்லமை என்னை நிரப்பட்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆராதனை வேளையில் ஒரு விசேஷித்த கிருபை, ஒரு நல்ல ஒரு சுகத்தின் பலன் நம்மை ஆளுகை செய்ய போகிறது. சரீரங்களில் வியாதியோடு சோர்வோடு ஆண்டவரே எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பிள்ளைகள் இந்த ஆராதனை வேளையில் அவங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க ஒரு புது பலன் நம்மை ஆளுகை செய்ய போகிறது. நாம் எல்லாரும் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்கிற இந்த பாடலை ஆராதிக்கும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஒரு விஷயம் ஆராதிப்போம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுத்தவரே எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி அவரும் ஆண்டவரை ஆராதிப்போம். உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம்.
அதிசயமானவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. சர்வ வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று அவருடைய வல்லமையை நினைத்து நினைத்து துதித்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். ஆமென். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, ஆராதனை வேளையிலும் கூட மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அதிசயமானவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி ஆராதித்தோம் அப்பா. இந்த ஆராதனை வேளையில எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தினீர், உம்முடைய ஆவியை ஊற்றினீர், அநேகருடைய வியாதியை நீ சுஸ்தமாக்கினீர் அப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரை துதித்து பாடினோம், ஆண்டவரை ஆராதித்தோம். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கிறோமோ அதை ஆண்டவர் கேட்க போகிறார். அல்லேலூயா. தர்மியான வேளையில் முதலாவது ஜெப குறிப்பாக வீடுகளிலே பலவீனப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் கவலையோடு ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக விசேஷமாக இந்த நாட்களில் ஜெபிக்க போகிறோம். சரீரத்தில் கொடிய வியாதி, மருத்துவர்கள் நாள் குறித்து விட்டார்களே என்று மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டு காலங்களை ஓட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் அநேக அதிசயங்களை செய்ய போகிறார். கொடிய வியாதி நீங்கணும், குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு கற்பத்தின் கனியை கொடுக்கணும். கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள்
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் அதற்காக பாரத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த 2 காரியத்திற்காக இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் மாறாதவர், நீர் மகிமை உள்ளவர், நீர் கிருபை மிகுந்தவர், இரக்கம் உள்ளவர். கூப்பிடுகிற எங்களுக்கு இறங்கி வந்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் அதிகமான பேர் வியாதிப்பட்டு துன்பப்பட்டு மிகுந்த நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறீர்கள். ஆண்டவரே, தகப்பனை வியாதியிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுவித்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, எகிப்திற்கு வரப்பண்ணின ஒரு வியாதி உன்னை அணுகாது என்று சொன்னீங்கப்பா. அதன்படி இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதியிலே மிகுந்த வேதனையோடு படுக்கையோடு இருக்கிற அவங்க படுக்கை மேலே உங்களை வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு பூர்ணமான சுகத்தை இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. உடைய சமூகத்தில் கேட்கிற உடைய பிள்ளையுடைய விருதையும் சிறப்படுவதாக, பலப்படுவதாக, நரம்புகள் எலும்புகள் சதைகள் பலனடைவதாக, இரத்தங்கள் பலனடைவதாக, ஒரு பூர்ணமான சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான பலவீனத்தின் கூறுகள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் மாறி போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இன்னும் கூட ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே இன்னும் குழந்தை இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேகமான மக்கள் இன்னைக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவரே அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிற, சமாதானத்தை இழந்து தவிக்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரையா, குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து குடும்ப வாழ்வின் நன்மைகளை பெருக பண்ணுகிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இன்றைக்கும் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. யார் யார் குழந்தை பாக்கியம் இல்லையோ ஆண்டவரே, இந்த வேளையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய வல்லமை இறங்கும்படியாய், அவருடைய சரீரத்துக்குள்ள வல்லமை இறங்கும்படியாய் இந்த நாளிலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் பெரிய நன்மைகளை இந்த நாட்கள் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விதமாய் குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாளிலும் அந்த பாக்கியத்தை அருளிச்சுவீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகள் மாறுவதாக. இது நிமித்தமாய் பலவிதமான பணத்தை செலவழித்து ஐத்தியத்துக்காக அங்குங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக, அந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அவங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஒரு பூர்ணமான விடுதலையை இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. தகப்பனே, விதமாய் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய மாறாத கிருபை இறங்குவதாக, ஒரு பூர்ணமான சுகம் இறங்குவதாக. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளே உம்முடைய பிள்ளைகளை தருகிறோம். ஆண்டவரே, பயப்படாதே, பயப்படாத உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குப்படின ஆண்டவர் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவனையா, அப்படியாக உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துவீராக. துன்பத்துக்கு ஆபத்துக்கு பயங்கரமான வியாதிகளுக்கு பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்படியாக செய்யப்படுவதற்காக சோதரோம். ஒவ்வொரு சுகத்தை தருவதற்காக சோதரோம். குழந்தை பாக்கி இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கப்படுவதற்காக சோதரோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். துதி கன மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் கொடிய வியாதியை விலக்கி விட்டார் என்று சொல்லி கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தடைகளை நீக்கி கற்பத்தின் கனியை கொடுக்க போகிறார் என்று சொல்லி விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேலில் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமின் மேலில் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். மறவாயே சுனாதா, உந்தன்
நிமித்தமாக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த கொடிய கொள்ளை நோய்க்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ பேர் மாண்டு போனார்கள். எத்தனையோ பேர் இந்த வியாதியிலே சிக்கி தவித்து மிகவும் துன்பத்தோடு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இந்த கொள்ளை நோய் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி பயத்தோடு இருக்கிறார்கள். இறைவனே, இப்பொழுது உம்முடைய இரக்கம் வேணும். இந்த கொள்ளை நோய் நீங்கி நாங்கள் சமாதானமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஒரு பெரிய ஒரு சமாதானம் தேசத்திலே வழிநடத்தப்படும்படியாக, இறைவனால் நாம் வழிநடத்தப்படும்படியாக ஒரு கிருபை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். யாவரும் கண்களை மூடி கொடிய கொள்ளை நோயில் நீங்கும்படியாக நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, மகா வல்லமை உள்ளவரே, மகா பெரியவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த ஒரு கிருபையாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது இந்த கொள்ளை நோய்க்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டே எடுபட்டு போகும்படியாக உம்முடைய பராக்கிரம் உள்ள கரம் நீட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தின் மீது உம்முடைய இரக்கம் பெரிதாக இருக்கட்டும் ஆண்டவரே. தேசத்தின் மீது உம்முடைய கரம் வல்லமையாக இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸின் மூலமாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரை நீர் குணமாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இனி இந்த தொற்று பரவாதபடி எங்களை காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக ஆண்டவரே, உம்முடைய சுகமளிக்க வல்லமை ஊற்றப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொற்று குறையும்படியாக ஆண்டவரை பூரணமாக குறையும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. இனி யாருக்கும் எந்த அழிவும் வரக்கூடாது ஆண்டவரே. என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இப்பொழுது இந்த வைரஸ் நோய் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ நல்லவராக இருக்கிறீர், வல்லமை உள்ளவராக இருக்கிறீர், கிருபை பொருந்தியவராக இருக்கிறீர். உம்முடைய கிருபையின் மலையை எங்கள் மீது நீர் பொழியும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தில் நல்ல ஒரு சமாதானம் உண்டாகுவதாக ஆண்டவரே. தேசம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பயங்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பயங்கள் நீக்கப்படுவதாக. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. நாங்கள் பயப்படாமல் அஞ்சாமல் இருக்கக்கூடிய நல்ல ஒரு கால சூழ்நிலையை நீர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேசத்தின் மேலே ஆண்டவர், இந்த உலகத்தின் மேலே உம்முடைய இரத்தத்தை தெளிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தை தெளித்து தேசம் முழுவதும் நல்ல ஒரு சுகத்தின் ஆவியினால் ஆளுகை செய்யும்படியாக, ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக நீரே செயலாற்றும். இந்த கொடிய நோய் நீங்கும்படியாக உம்முடைய வல்லமை உள்ள கரம் நீட்டப்படுவதாக ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. நம்முடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், இந்த கொள்ளை நோயின் அகோரத்தை நீக்கப் போகிற கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 நன்றி.
தகப்பனே, இந்த விண்ணப்பத்தின் நேரத்திலும் கூட எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் பலனை கொடுத்தீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று நீர் சொன்னீர். அந்த வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் கேட்டோம். கொடிய வியாதி நீங்க வேண்டும், கற்பத்தின் கனிகள் இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுத்து மகிழ்விக்க வேண்டும், இந்த கொள்ளை நோய் நீங்க வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபித்தோம். நீர் கிரியை செய்து விட்டீர் என்று சொல்லி நம்பி நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். செய்திக்கு ஆயத்தமாக யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசரேசுவை நான், எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசரேசுவை நான், எங்கே தேடுவேன். உன்னத ராஜனே, என் உத்தம நேசரே, உன்னத ராஜனே, என் உத்தம நேசரே, உன்னத அன்பாலே என் உள்ளம் உருகுதே. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசரேசுவை நான், எங்கே தேடுவேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும் இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் உம்முடைய வல்லமை பலமாய் வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல வேளையிலும் கூட உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் ஆண்டவருடைய நல்ல ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்டு நம்முடைய சரீரத்திற்கு வேண்டிய சுகத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். இறைவன் நிச்சயமாக நமக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுக்க போகிறார். ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பாகத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 58:14ஆம் வசனத்தின் பின்பாகத்திலே, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று ஒரு அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. அன்பானவர்களே, இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உங்களை போஷிக்கப் போகிறார். யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன். யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யாக்கோபு கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் யாக்கோபுக்கு கொடுத்தார். யாக்கோபுடைய சுதந்திரம் மிகவும் மேலான ஒரு சுதந்திரம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று சொன்னால், அவன் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரிடத்திலே போராடுகிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். அதே போல் இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே,
நீர் எனக்கு சுகத்தை கொடுக்காவிடில் நான் போக மாட்டேன், நீர் எனக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இறைவன் உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆதியாகமம் 32:26 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 32:26 வசனத்திலே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே உம்மை போக விடேன் என்றான். அப்பொழுது ஆண்டவர் உன் பேர் என்ன என்று கேட்கிறார். யாக்கோபு என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் யாக்கோபுக்கு ஏராளமான சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. அந்த சுதந்திரத்தை இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் கூட இறைவன் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்காக காத்திருந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற வேண்டும், இந்த ஆராதனையிலே அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வீடுகளிலே நீங்கள் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மேலே யாக்கோபின் சுதந்திரத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறான். இந்த யாக்கோபுக்கு அப்படி என்ன ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது? இந்த யாக்கோபுக்கு அப்படி என்ன கிடைத்தது? நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது யாக்கோபு ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். யாக்கோபு ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். இன்றைக்கும் நீங்கள் நோயோடு வீடுகளில் இருக்கலாம், கட்டில் கிடையாக கூட நீங்கள் இருக்கலாம், கொடிய வியாதியினை தாக்கிவிட்டதே என்று சொல்லி நீங்கள் பதட்டத்தோடு இருக்கலாம். இறைவன் சொல்லுகிறார், நீ என்னால் தெரிந்து கொண்ட பாத்திரம், உன்னை கொண்டு நான் பல காரியங்களை செய்ய போகிறேன், நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று இறைவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டார். உலகிலே அரசாங்கம் ஒரு மனிதனை எம்எல்ஏ ஆக எம்பியாக எத்தனையோ காரியங்களை கொடுத்து மகிழ்விக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கிற சந்தோஷம் எண்ணில் அடங்காதது. ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. சில வருடங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் இந்த உலகத்திலே ஆண்டவர் ஒரு தெரிந்து கொண்ட பாத்திரமாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். உலகிலே அரசாங்கம் ஒரு மனிதனை எம்எல்ஏ ஆக எம்பியாக தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு இருக்கிற சந்தோஷம் எண்ணில் அடங்காதது. ஆனால் அது சில வருடங்கள், அது ஒரு நிரந்தரமற்றதாக கூட இருக்கிறது. சிலருக்கு அது நிரந்தரமாக வருவதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டால் அது நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் வியாதியோடு நீங்கள் படுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் தெரிந்து கொண்ட பாத்திரம், நீ நோயோடு இருக்கிற உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆண்டவர் உனக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுத்து உன்னை கொண்டு இப்படிப்பட்ட நடக்க முடியாத பிள்ளைகளை குணமாக்கக்கூடிய வல்லமையை கூட உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பான். எனவே யாக்கோபு ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏசாயா 44 1, 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 44 1, 2 இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, யாக்கோவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசுரனே, நீ பயப்படாதே. இன்றைக்கும் நீங்கள் வியாதியோடு இருக்கிறீர்களா? பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? சாப்பிட முடியாமல் இருக்கிறீர்களா? நடக்க முடியாமல் இருக்கிறீர்களா? இதய நோயோடு இருக்கிறீர்களா? பொல்லாத கொடிய நோய்கள் உங்களுடைய சரீரத்தை தாக்கி கொண்டிருக்கிறதா? இறைவன் சொல்லுகிறான், நீ உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசுரனே, நீ பயப்படாத. இறைவன் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாத. ஆண்டவர் தெரிந்தெடுத்து விட்டால் அவரே நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருப்பார். நான் உன்னை வழி நடத்துவேன், இப்படிப்பட்ட பொல்லாத வியாதியை உன்னை விட்டு அகற்றுவேன்,
இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். நீ பயப்படாத, நீ தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று முதலாவது நம்மை பார்த்து சொல்லுகிறார். இதே ஆசீர்வாதம் தான் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. யாக்கோபு ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். இன்றைக்கு வியாதியோடு பலவீனத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளையே, நீ என்னால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம், உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த வார்த்தையை யார் யார் கேட்கிறீர்களோ ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறார். எனவே யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். இரண்டாவதாக யாக்கோபை ஆண்டவர் செழிப்பாக்கினார். அவனுக்கு ஏராளமான செழிப்பை கொடுத்தார். இன்றைக்கும் நீங்கள் நினைக்கலாம், உங்கள் சரீரம் உருவழிந்து போய்விட்டதே, பலவீனமாக நான் இருக்கிறேனே, இந்த சரீரத்தை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். உங்கள் உருவெழுந்து போன இந்த சரீரத்தை, பலனிழந்து போன இந்த சரீரத்தை ஆண்டவர் செழிப்பாக்குவேன் என்று சொல்லுகிறான். இது ஆண்டவருடைய வார்த்தை. உன் சரீரத்தை ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை நான் உனக்கு கொடுப்பேன். உன் கால்களை மான் கால்களை போல உனக்கு நான் நல்ல ஒரு பலனை கொடுப்பேன். உன் வயது வாழ வயது அந்த கழுகுக்கு சமமாய் உன்னுடைய வயது திரும்ப வாழ வயது போலாகக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன். யாக்கோபை செழிப்பாக்கினது போல உன்னை நான் செழிப்பாக்குவேன் என்று இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு செழிப்பின் சுதந்திரத்தை கொடுக்கிறார். உலக மனிதர்களால் கொடுக்கிற செழிப்பை காட்டிலும் தேவன் தருகிற செழிப்பில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சுகமும் நிறைந்திருக்கும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அவர் கொடுக்கிற ஒரு செழிப்பில் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சுகமும் நிறைந்திருக்கும். என்னாகமம் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, என்னாகமம் 24 5 6 7 யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவ்வளோ ஒரு செழிப்பு. அதே போல் உங்களையும் பார்த்து சொல்லுகிறேன், அன்பு பிள்ளையே, உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். 6வது வசனம் சொல்லுகிறது, என்னாகமம் 24 6ஆம் வசனம், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கத்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் அது இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், இன்னைக்கு நீங்கள் நடக்க முடியாமல் இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், சரியாக மூச்சு விட முடியாமல் இருக்கலாம். உங்களை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு எழுப்புதலின் கருவியாக உங்களை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். என்னாகமம் 24 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய நீர் கால்களில் இருந்து தண்ணீர் பாய், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். இறைவன் சொல்லுகிறான், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், சிங்கம் போல் தைரியமாய் படுத்திருப்பார்கள், அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை அசட்டையா உங்களை நினைக்கலாம், ஐயோ கொடிய வியாதி இவனை பிடித்து விட்டதே என்று சொல்லி நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை கொண்டு தான் பலத்த காரியங்களை செய்ய போகிறேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டு. சிங்கம் போல நீங்கள் தைரியமாய் படுத்திருப்பீர்கள், அவர்கள் எழுப்புபவன் யார்? என்னாகும் புத்தகத்திலே யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செழிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவர்கள் நான் சபிப்பேன் போன்ற செழிப்புகளால் யாக்கோபுக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு இதே வார்த்தையை தான் அவர் சொல்லார், என் அன்பு பிள்ளையே, வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா, நான் உன்னை செழிப்பாக்க போகிறேன், நான் உனக்கு நன்மைகளை கொடுக்க போகிறேன். யாக்கோபுக்கு கொடுத்த சுதந்திரத்தை தான் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு இறைவன் சொல்லுகிறான். மூன்றாவதாக
இந்த யாக்கோபுக்கு கொடுத்த இந்த சுதந்திரத்தை பற்றி நீங்கள் நிறையா வாசிக்கும் பொழுது மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமாக எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எதுவுமே செய்ய முடியாது. காலதாமதமானாலும் நீ காத்திரு, உனக்கு நன்மைகள் உண்டாகும், உனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்று இறைவன் சொல்லுகிறார். என் சரீரம் உருவிழந்து விட்டதே, எல்லா பலனை இழந்து விட்டேனே என்று சொல்லி நினைக்காதிருங்கள். உங்கள் சரீரத்தை ஆண்டவர் தொட்டு ஒரு புது பலனை கொடுக்க போகிறார். அவர் சொல்றார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. இந்த அநேகரை இருளின் சக்தியினால் பல இன்னல்களை செய்கிறார்கள், அநேக சரீரங்களை கெடுத்து போடுகிறார்கள், வீட்டில் அநேக பாடுகள், வீடுகளில் அநேக இடரல்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபுக்கு விரோதமான எந்த மந்திரமும் செயல்பட முடியாது என்கிற சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அதே சுதந்திரத்தை இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கிறேன். என்ன பில்லி சூனியம், என்ன ஏவல், கொஞ்ச காலம், அதன் பிறகு நான் உன்னை பிரகாசிப்பேன். மீண்டுமாக உன் சரீரத்தை தொட்டு ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இறைவன் உங்களை பார்த்து சொல்றார். என்னாகமம் 23:23 வசனத்தை பைபிளில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்னாகமம் 23:23 வசனத்தில் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. காரணம் என்ன? இந்த காரணம் முக்கியமான காரணம். ஏன் அவங்களுக்கு விரோதமாக எதுவுமே செயல்படாது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலை எழுப்புவார், ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவார். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு சொல்றாரு, உனக்கு விரோதமாக எந்த மந்திரமும் செயல்படாது. யாக்கோபுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க போறேன். உனக்கு விரோதமாக எதுவுமே செயல்படாது, நீ பயப்படாது. யாக்கோபுக்கு விரோதமாக ஏன் செயல்படவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக நான் இருந்தேன், ஒரு வெளிச்சத்தை போல அவர்களுக்கு நான் இருந்தேன். இதனால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த மந்திரவாதமும் உன்னை தேடி வரும் பொழுது அது சுட்டெரிக்கப்படும் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறார். பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருந்து உன் வியாதியெல்லாம் தொட்டு சுகமாக்குவேன். இப்படிப்பட்ட மேலான சுதந்திரத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டான். இதுதான் பெரிய காரியம். யாக்கோபு இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டான். ஏன், எப்படி பெற்றுக்கொண்டான்? அதான் ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ யாக்கோபுடைய சுதந்திரத்தை பற்றி ஆண்டவர் நம்மோடு பேசினார். யாக்கோபு கொடுத்த செழிப்பை பேசினார். அவனுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, அவனை நான் செழிக்க செஞ்சேன், அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லி இறைவன் நம்மோடு பேசினார். யாக்கோபு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், யாக்கோபுக்கு நான் எல்லா செழிப்பையும் கொடுத்தேன், யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யாக்கோபு ஆண்டவரோடு இருந்தான். அவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் அப்படின்னு அவன் ஜெபம் பண்றான். இன்னைக்கும் நீங்கள் வியாதியில் இருக்கிற, நீங்கள் சுகர் வியாதியாக இருக்கலாம், ப்ரெஷர் வியாதியாக இருக்கலாம், கொடிய வியாதியாக இருக்கலாம், அது என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் ஒரு அறையில் நீங்கள் முழங்கால் படியிட்டு, இறைவனே இந்த வியாதி என்னை விட்டு போக வேண்டும், இந்த வியாதி என்னை விட்டு அகல வேண்டும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று விடாப்பிடியாக பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும். அதான் முக்கியம். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுதே முழங்கால் படியிட்டு, இறைவனை இந்த வியாதியை நீக்க உம்மால கூடும், என் சரீரத்தை தொட்டு நல்ல செழிப்படைவதற்கு உம்மால கூடும், என் சரீரத்தை ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக மாற்ற உம்மால கூடும், என் சரீரத்தை நல்ல செழிப்பாக்க உம்மால கூடும், எனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மந்திர தந்திரங்களை ஒழிப்பதற்கு உம்மால கூடும், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விடாப்பிடியாக பிடித்து கொள்ளும் பொழுது நிரந்தரமான ஒரு சுகத்தை உங்களுக்கு கொடுப்பா. ஒரு நிரந்தரமான ஒரு சுகம். யாக்கோபுக்கு கவலை இருந்துச்சு, யாக்கோபுக்கு பயம் இருந்தது, அவன் சகோதரனை குறித்து அதிகமான பயம் இருந்தது. அவர் என்ன செஞ்சாருன்னா, யாக்கோபு ஆதியாகமம் 32 அதிகாரம் 24 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் என்ன செய்தார் என்று சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது.
அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு துன்பம், தன்னுடைய உயிர் இருக்குமா, கொலை செய்து விடுவார்களா, என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுவார்களா என்கிற ஒரு பெரிய அச்சம், ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த யாக்கோபு ஆதியாகமம் 32:24 எழுதப்பட்டிருக்கிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அல்லேலூயா. அவன் வேற ஒன்றும் செய்யல, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்படின்னா அவன் மனைவி பிள்ளைங்க ஆடு மாடு எல்லாத்தையும் தனியாக வச்சுட்டு ஆண்டவரோடு தனித்திருந்தான். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். இறைவனே, அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது, ரா முழுவதும் அவன் தனித்திருந்தான். சாதாரணமாக ஜெபிக்கல, ரா முழுவதும் தனித்திருந்தான். அவன் ஆண்டவரை நோக்கி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே உம்மை போக விடேன் என்று சொல்லி அங்கு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனுடனே போராடி, பொழுது விடியும் மட்டும் அவனோடு போராடி. ஆதியாகமம் 32:26 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். பாருங்க, பொழுது விடியும் மட்டும் ரா முழுவதும் அவரோடு போராடுறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன், பொழுது விடியட்டும் நான் போகட்டும் என்று அவர் சொல்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம், செழிப்பான ஆசீர்வாதம், எந்த மந்திரமும் அவனுக்கு விரோதமாக செயல்படாது என்கிற பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும், ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், என் சரீரத்தில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ பலவீனம், அவ்வளோ சோர்வு, ஆண்டவரே இப்பொழுது நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுங்க. வீங்கி போன கால்கள் சரியாக மாறும், நடக்க முடியாத கால்கள் நடக்கும், பார்க்க முடியாத கண்கள் பார்க்கும், சரியாக சுவாசம் விட முடியாத நுரையீரல்கள் புதிய நுரையீரலாக மாறும், இதய பகுதி புதிய அவயமாக மாறும், நரம்புகள் எலும்புகள் புது பலனடையும். வாலிபத்துக்கேற்ற ஒரு பராக்கிரமத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் செய்வது தனித்திருங்கள், இறைவனோடு பேசுங்கள். அப்பொழுது இந்த யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். அன்பானவர்களே, வியாதியை கண்டு கலங்காதிருங்கள், ஆண்டவரிடத்திலே மண்டியிடுங்கள், அவரிடத்திலே முழங்கால் படியிட்டு அவரை மட்டுமே நோக்கி பாருங்கள். நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக மாறுவீர்கள், செழிப்பான பாதையிலே பயணம் செய்வீர்கள், எந்த மந்திர தந்திரங்கள் உங்களை சேதப்படுத்தாது. இப்படிப்பட்ட உன்னதமான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் ஒவ்வொருவரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக, நம்ம மேலே ஆண்டவருடைய கரம் இறங்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்களிலே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பான், கண்மணி போல் உன்னை காப்பான். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காக்கப் போகிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். ஒரு புதிய வல்லமை, புதிய சுகம் நமக்கு கிடைக்கும்படியாக இறைவன் உதவி செய்ய போகிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். கண்ணீரெல்லாம் துடைப்பான், கண்மணி போல் காப்பான். கண்ணீரெல்லாம் துடைப்பான், கண்மணி போல் காப்பான்.
சகல வியாதியையும் குணமாக்கும் வல்லவராக அவர் இருக்கிறார். யாராயிருந்தாலும் வேதங்களின்றி கிருபையாய் அன்பை அளிக்கிறார் என்று சொல்லி, அப்பா என் மேல உங்க கிருபையை ஊற்றுங்கப்பா, எனக்கு ஒரு சுகத்தை இந்த வேலையில கொடுங்க ஆண்டவரே, இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பலவீனங்கள் மாறட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி உங்க கிருபை என்னை தாங்கட்டும் என்று சொல்லி கேட்போமா? சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் பேதங்களின்றி கிருபையாய் அன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் பேதங்களின்றி கிருபையாய் அன்பை அளித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரத்தில் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அன்பின் தகப்பனே, யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று நல்ல ஒரு வாக்கை கொடுத்து, யாக்கோபு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், யாக்கோபை செழிப்பாக்கினேன், யாக்கோபுக்கு விரோதமாக ஒரு மந்திரமும் இல்லை என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், ரா முழுவதும் போராடினான், நான் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தினேன் என்று சொன்னவரே, இந்த வேளையில் இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் பங்குபட்டு கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் தனியாக நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த வேளையில் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மால் கூடாததென்று ஒன்றுமே இல்லை, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. கண்ணீரோடு எத்தனையோ பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. நீர் இந்த கண்ணீரை பார்த்து கடந்து செல்லுகிறவர் அல்ல ஆண்டவரே. இந்த கண்ணீரை துடைத்து இவர்களுடைய சரீரத்தில் உள்ள வியாதி இப்பொழுது நீர் குணமாக்குவீராக ஆண்டவரே. அவங்க சரீரம் முழுவதும் ஒரு புது சுகமளிக்கு வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஒரு விசேஷித்த ஆரோக்கியம் அந்த சரீரங்களில் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த கண்ணீரை கண்டு ஆண்டவரே ஒரு புது பலனை நீர் கொடுப்பீராக. நீ தொட்டு விட்டீர் என்று சொல்லி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீ தொட்டு விட்டீர் ஆண்டவரே. இத்தனை ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பிள்ளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து விட்டீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. சரீரத்தில் எத்தனையோ கட்டிகள், வேதனைகள், வலிகள் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை பலப்படுத்துவீராக. அந்த பொல்லாத வியாதி மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அந்த கட்டிகள் மறைவதாக, நரம்புகளில் எலும்புகளில் ஒரு புது பலன் உண்டாவதாக ஆண்டவரே. அந்த இரத்தத்தில் ஆண்டவரே உங்க இரத்தம் பாய்வதாகப்பா. இனி இந்த பலவீனங்கள் வரக்கூடாது, இனி இந்த கொடிய வியாதி பிள்ளைகளை ஆளுகை செய்யக்கூடாது. அந்த கட்டிகள் முழுவதுமாக மறைந்து விடட்டும் ஆண்டவரே. அந்த சரீரத்தில் இருக்கிற வலிகள் மாறி போவதாக ஆண்டவரே. ஒழுங்காக எழுந்து நடக்கக்கூடிய ஒரு உன்னத பலனை கொடுங்க ஆண்டவரே. எழுந்து நடக்க முடியவில்லையே என்று சொல்லி நடுங்கி கொண்டிருக்கிற கால்கள் புது பலன் அடைவதாக ஆண்டவரே. ஒரு புதிய பலன் அடைவதாக, நன்றாக எழுந்து நடக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அந்த குறுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வழிகள் எல்லாம் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு புதிய வல்லமை இறங்கட்டும் அப்பா, ஒரு புதிய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் எத்தனையோ வியாதி என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளை
பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த கவலைகள் மாறட்டும், இன்றே ரட்சிப்பு உண்டாகட்டும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளிலும் இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும் நல்ல ஒரு சுகம் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சர்வ வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஊடுருவி பாயட்டும். இந்த சத்தம் எங்கெங்கெல்லாம் துணிக்குதோ அந்த இடங்களில் உம்முடைய வல்லமை பாய்வதாக ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உள்ள கரம் அந்த வீடுகளிலே செயலாற்றுவதாக ஆண்டவரே. அந்த வீடுகளில் யார் யார் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ எல்லாரையும் இப்பொழுது பலப்படுத்துவீராக. ஒரு புதிய வல்லமை அவர்களை ஆளுகை செய்வதாக ஆண்டவரே. இந்த வேளையில் அப்பா அந்த நிலை கால்களில் உங்க இரத்தத்தை பூசுகிறோம் ஆண்டவரே. அந்த வீடு முழுவதும் உங்க இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இன்று முதல் அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லத்தக்கதாக அந்த வீடுகளை ஆசீர்வதிப்பீராக. அந்த வீட்டிலே வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நெற்றியிலும் உம்முடைய நாமம் தரிக்கப்படுவதாக. பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள் ஆண்டவரே, இருள்கள் எல்லாம் மாறுபடியாக ஒரு வல்லமை இறங்குவதாக, ஒரு புதிய வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவரை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்று கண்ட எகிப்தினை நீ ஒருபோதும் காண்பதில்லை என்கிற வேத வாக்கின் பிரகாரமாக நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி விட்டீர் ஆண்டவரே. கொடிய வியாதிகளை மாற்றி விட்டீர் ஆண்டவரே. உம்முடைய இரக்கமுள்ள கண்கள் அவர்களை நோக்கி பார்ப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உள்ள கரம் அங்கு நீட்டப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. புதிய படைப்பாக மாற்றினதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே தேசத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறேன் கொடிய வியாதிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொடிய வியாதி மாறட்டும் ஆண்டவரே. இந்த வியாதி ஆண்டவரே இனி யாரையும் சேதப்படுத்தக்கூடாதப்பா. யாரையும் சேதப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. உலகம் முழுவதும் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. உலகம் முழுவதும் நடுக்கம், உலகம் முழுவதும் கவலை, உலகம் முழுவதும் பதட்டம் ஆண்டவரே. நீ நல்லவர். எல்லாருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வம், எல்லாருடைய சமாதானத்தை விரும்புகிற தெய்வம், யாரும் கண்ணீர் வெடிக்க கூடாது என்று சொல்லுகிற தெய்வம் ஆண்டவரே. எல்லாரும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே. எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுங்க, எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுங்க. தேசத்தில் நல்ல ஒரு அமைதி உண்டாவதாக. உம்முடைய கரம் தேசத்தின் மீது, உலகத்தின் மீது நீட்டப்படுவதாக ஆண்டவரே. புதிய வல்லமை, புதிய பலன் உண்டாவதாக. உம்முடைய ஆசீர்வாதம் பெரியதாக இருப்பதாக ஆண்டவரே. தேசத்தில் நல்ல ஒரு செழிப்பை உண்டாக்கும், நல்ல ஒரு சுகத்தை உண்டாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் நீர் எங்களோடு இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்ததற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், தொடர்ந்து நீரே எங்களை காத்துக்கொள்ளும். உம்மை நம்பி இருக்கிறோம். பெரிய ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் கூட்டுறவும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். God bless you.